செய்திகளை முழு வீச்சில் வெளியிட வேண்டும் என்று திட்டமிட தொடங்கியதுமே செய்திகளின் உண்மை, நேர்மை, வெளிப்படைத்தன்மை ஆகியவற்றுக்காக கூடுதல் கவனம் எடுத்துக்கொண்டது புதிய தலைமுறை. இதற்காக முன்மாதிரியான ஒரு திட்டத்தையும் செயல்படுத்தியது. அந்த திட்டம் மக்களவை தேர்தல் களம் தயாராவதற்கு முன்பே புதிய தலைமுறையின் தேர்தல் செய்திகளை கண்காணிப்பதற்காக மூத்த அறிஞர்களை கொண்ட புதிய தலைமுறை தேர்தல் செய்தி கண்காணிப்பு குழு ஒன்று அமைக்கப்பட்டது. தேர்தல் தொடர்பாக நடத்தப்பட்ட கருத்து கணிப்புகள், பெறப்பட்ட புள்ளி விவரங்கள், தகவல்கள் போன்றவற்றை இந்த குழு பரிசீலித்தது. புதிய தலைமுறையின் இந்த முயற்சிக்கு உத்வேகம் அளித்தவர்கள் 3 முக்கிய ஆளுமைகள். அதிலும் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவின் தலைமை தேர்தல் ஆணையராக பணியாற்றி பழுத்த அனுபவம் பெற்றவரான TS கிருஷ்ணமூர்த்தி தேர்தல் செய்திகளை வழங்கும் புதிய தலைமுறை குழுவுக்கு வழிகாட்டினார். எலக்ட்ரானிக் மீடியாவில் இந்த மாதிரி செய்திகள் வரும்பொழுது மக்கள் விழிப்புணர்வுடன் அதை பார்த்து அவர்களுடைய முடிவை செய்து கொள்கிறார்கள். இதில் என்னவென்றால் சில எலக்ட்ரானிக் டிவி சேனலில் கட்சி பக்கமாக சாய்ந்திருக்கிறது. இது புதிய தலைமுறை ஒரு கட்சி சார்பற்று நல்ல நிலையை எடுத்துக்கொண்டு இந்த மாதிரி ஒரு சர்ச்சைகளும் இந்த மாதிரி ஒரு விவாதங்களையும் கொண்டு வந்தால் மக்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல உணர்வு ஏற்படும் என்று தோன்றுகிறது. இவரோடு ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி வள்ளிநாயகம், காந்தியடிகளின் தனிச் செயலாளராக பணியாற்றிய கல்யாணம் ஆகியோரும் புதிய தலைமுறையின் ஒவ்வொரு செய்தியிலும் நேர்மையும் அறமும் நிரம்பி இருக்கச் செய்ததில் பெரும்பங்காற்றினர். மக்கள் மனதில் வெளிப்படைத்தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக ஊன்றப்படுகிறது. ஏன்னா அந்த தன்மை இப்போ இல்லை. மக்கள் தன்னை எழுத நிலையிலே சுயநலம் இல்லாமல் அல்லது இதை பற்றி கவலைப்படாமல் சரி என்னதான் நடக்கட்டுமே அப்படிங்கிற நிலையில் இருக்கிறத மாற்றிட்டு வெளிப்படைத்தன்மை கொண்டு வரும்போது அந்த விதையை நீங்கள் ஊன்றுகின்ற பொழுது நிச்சயமாக மக்களுக்கு தேவையான விழிப்புணர்வு ஏற்படும். அதன் மூலம் புதிய விடியலை இந்த புதிய தலைமுறைக்கு நீங்கள் கொடுப்பீர்களானால் புதிய தலைமுறை நிச்சயமாக பாராட்டப்படும். தேர்தல் காலத்தில் கள நிலவரத்தை உள்ளது உள்ளபடி மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற புதிய தலைமுறையின் நோக்கம் நிறைவேற இவர்கள் அளித்த ஒத்துழைப்பு அபாரமானது. ஓய்வு பெற்ற பிறகும் ஜனநாயகத்தை வளர்த்தெடுப்பதற்காக தங்களை அர்ப்பணித்திருக்கும் இந்த 3 பெருமக்களும் தொடர்ந்து இப்பணிகளை செய்வதற்காக உற்சாகத்தோடு காத்திருக்கின்றனர். தேர்தல் செய்திகளிலும் நடுநிலையை உறுதி செய்ய புதிய தலைமுறை மேற்கொண்ட மற்றொரு முயற்சி வாக்காளர்களையும் செய்தி வழங்கும் நடைமுறையில் பங்கேற்க செய்தது. இதுவும் தமிழ் காட்சி ஊடகத்தில் முன்னோடி முயற்சி. புதிய தலைமுறையில் ஒளிபரப்பாகும் மக்களவை தேர்தல் செய்திகளை கண்காணித்து அவற்றில் உள்ள நிறைகுறைகளை பதிவு செய்யும் பொருட்டு முதன்முறையாக வாக்களிக்க உள்ள இளைஞர்களை கொண்டு குழுக்கள் உருவாக்கப்பட்டன. தேர்தல் செய்திகளை கண்காணிப்பது மட்டுமின்றி களத்திலும் நேரடியாக ஆய்வு மேற்கொண்டு சில முக்கிய விஷயங்களை கவனத்திற்கு கொண்டு வருவதும் அவர்களது பணியாக இருந்தது. புதிய தலைமுறை மேற்கொண்ட முயற்சியை அறிந்த ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் தங்களையும் அதில் இணைத்துக் கொள்ள விண்ணப்பித்தனர். அவர்களில் குறிப்பிட்ட காரணிகளின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட இளைஞர்கள் இந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். செய்தியை ஆராய வேண்டியதாகவும் ப்ளஸ் ஒரு செய்தி சேகரிப்பாளர் போலவே எல்லா இடத்தையும் எங்கே ஒரு விஷயம் நடந்தாலும் உடனே போயிட்டு நாங்கள் பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வம் வந்தது. நிறைய நானும் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்திருக்கேன். நிறைய விஷயங்களை நானும் நம்ம புதிய தலைமுறைக்கு சொல்லியிருக்கிறேன். ஸோ அரசியல் சம்மந்தமானது மட்டும் இல்லாமல் இன்னும் பல விஷயங்களை நான் செய்யறதுக்காக நான் என்னோட கருத்துக்களையும் நான் பதிவு செஞ்சிருக்கிறேன். சமூக அக்கறையோடு பணியாற்றிய அவர்கள் நிறைகளையும் குறைகளையும் உடனுக்குடன் நம் இணையதளத்தில் பதிவு செய்தனர். அவர்கள் சுட்டிக்காட்டிய குறைகள், திருத்தங்கள் உடனுக்குடன் ஆய்வுக்குட்படுத்தப்பட்டு சரி செய்யப்பட்டு அமல்படுத்தப்பட்டன. புதிய தலைமுறை கொடுத்த அந்த வாய்ப்பை வாழ்க்கையில் ரொம்ப வித்தியாசமானதாகவும் அதே மாதிரி அதிமுக்கியமான அனுபவம் இருந்தது. வெறும் ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸை மட்டும் யூஸ் பண்ணாமல் நியூஸை என்ன சொல்கிறது ஒரு நியூட்ரல் பர்சனாகவும் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி நம்ம ஒரு கருத்து சொன்னோம் அப்படின்னா அதை ஜஸ்ட் ஏனதான இப்போ கண்டுக்காம விடாமையும் அதே மாதிரி அதுக்கு சடன் ரியாக்ஷன் கொடுத்ததும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி அந்த மாதிரி சடன் ரியாக்ஷன் இருந்ததுனால அடுத்தடுத்து நம்ம சொல்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பாக இருந்தது. அது எல்லாருமே இளைஞர்கள், முதல் முறை வாக்களிக்கிறவங்க. அதனால் எந்த கட்சியினுடைய சார்பு இல்லாமையும் எங்களுடைய இன்புட்ஸ் அதில் இருந்திருக்கு. அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். செய்தி ஊடகம் என்பது ஒரு ஜனநாயகத்தோட 4வது தூண் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தூணுக்கு மீண்டும் மீண்டும் வலு சேர்க்குற அளவுக்கு இந்த முயற்சி இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
அவர்கள் தெரிவித்த நிறைகள் சரியான பாதையில் நாம் செல்கிறோம் என்பதற்கான அங்கீகாரமாக அமைந்ததோடு அடுத்த கட்டத்திற்கு உற்சாகத்தோடு பயணிக்க உந்துதலாகவும் அமைந்தன.